ஸோ ஃபஸ்ட்டு இந்த மேட்ரிக்ஸ்க்கு கேலி-ஹாமில்டன் தியரம் வெரிஃபை பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன? டு வெரிஃபை கேலி-ஹாமில்டன் தியரம். ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ண வேண்டியது இது ஸ்கொயர் மேட்ரிக்ஸா? எஸ், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் A is a square matrix of order 3 by 3. 3 into 3 சொல்லக்கூடாது, 3 cross 3 சொல்லக்கூடாது, 3 by 3. ஓகே, ஸோ அப்போ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆக்சுவலாக A minus lambda I is equal to 0. ஏன் எல்லா தடவையும் இது எழுதுறேன் அப்படின்னா, சப்போஸ் அந்த ஐகன் வெக்டார்ஸ் கேல்குலேட் பண்ணுறப்போ இந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு வேணும். A minus lambda I into x is equal to 0ன்னு எழுதும். ஞாபகம் இருக்கா? அப்போ நீ மறந்துடக்கூடாது. அதனால் இதை பெட்டர் எழுதிட்டு இதுக்கப்புறம் ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டார்ஸ் மேன். ஐகன் வேல்யூ ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஐகன் வெக்டர் கேல்குலேட் பண்ணுறப்போ தான் A minus lambda I into x is equal to 0ன்னு. ஓகே, இது ஆக்சுவலாக மாடுலஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் A minus lambda I is equal to 0. நமக்கு ஷார்ட்கட் இருக்கே, கியூபிக் ஈக்குவேஷன் என்னது? lambda 3 minus s1 lambda square plus s2 lambda minus s3 is equal to 0. s cube இல்லை, s3. s1 என்னது? sum of the diagonal elements, trace. okay, trace of A the sum of the diagonal elements 1 plus 4 plus 6 11. s2 என்னது? கேர்ஃபுல்லாக கேல்குலேட் பண்ணணும். s2 இந்த ட்ரேஸ் சம் டயகனல் எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டயகனல் எலமெண்ட்ஸோட மைனர்ஸோட சம். மைனர்னா யாரு? ஏவோட மைனர், ஐ மீன் இந்த ஒன்னோட மைனர். இந்த 1 இருக்கிற ரோ அந்த காலம் விட்டுட்டு மீதி இருக்கிறதுக்கு மட்டும் டிட்டர்மினன்ட் கால்குலேட் பண்ணணும். 4 6 are 24 minus 5 5s are 25 plus ஏவோட மைனர் ஓவரா நம்ம ஒரு பென்சிலையும் பெண்ணையும் வச்சு ஹைட் பண்ணிக்கலாம், ரோவையும் காலமையும். அடுத்து 4ஓட மைனர், இந்த 4 இருக்கிற ரோ 4 இருக்கிற காலம் விட்டுட்டு மீதி நம்பர்ஸ் 4 தான் நம்ம ஃபோக்கஸ். 4 இருக்கிற ரோ 4 இருக்கிற காலம் விட்டுட்டோம்னா மீதி இந்த நம்பர்ஸ் 1 3 3 6. ஸோ 1 6 are 6 minus 3 3s are 9 and then plus. இப்போ இந்த லாஸ்ட் நம்பர் மேன், இந்த லாஸ்ட் நம்பர் அதனுடைய மைனர் நேற்று பண்ண மேன் ஞாபகம் இருக்கா? ஸோ இந்த லாஸ்ட் நம்பர் இது இருக்க ரோ இது இருக்க காலம் விட்டுட்டோம்னா இது மட்டும்தான். 1 4s are 4 minus 4. ஓகே, ஸோ 24 minus 25 minus 1, 6 minus 9 minus 3, 4 minus 4 0. அப்போ s2 minus 4 கரெக்டா? s2 ஆனால் எக்ஸாம்பிள் நம்ம செக் பண்ண முடியாது. s3 டிட்டர்மினன்ட் மேன், டிட்டர்மினன்ட் ஃபர்ஸ்ட் நம்பர் ஈஸி 1 into இதே தான் வரும் 24 minus 25. செகண்ட் நம்பருக்கு மைனஸ் போட்டுக்கணும். இந்த நம்பரோட மைனர் இந்த நம்பர் கிடையாது, ஏதாவது ஒரு ரோ ஏதாவது ஒரு காலம்ல எடுக்கலாம். நான் இந்த ஃபர்ஸ்ட் ரோவே எடுத்துக்கிறேன், யூஸ்வலாக ஃபர்ஸ்ட் ரோ தான் எடுப்போம். ஸோ இதில் -2 into இந்த 2ஓட மைனர், இந்த 2ஓட மைனர் இந்த ரோ இந்த காலம் விட்டுட்டு மீதி இருக்க நம்பர்ஸ் 2 6 are 12 minus 3 5s are 15. ஓகே, ப்ளஸ் லாஸ்ட் நம்பர் 3 into இந்த ரோ இந்த காலம் விட்டுட்டா மீதி 2 5s are 10 minus 4 3s are 12. ஸோ இது -1 minus 2 into -3 plus 3 into -2. So -1 இது -6, not -6, plus 6 இங்கே -6. So answer -1. S3 கரெக்டா? இப்போதான் நம்ம கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்கே வந்திருக்கோம் இல்லையா? ஸோ the characteristic equation is lambda cube minus s1 என்னது 11
lambda square, s2 minus 4, minus 4 lambda, s3 minus 1. இங்கே ஒரு மைனஸ் இருக்கு, நம்ம s3ல மைனஸ் இருக்கு, minus of minus 1 plus 1 is equal to 0. இவன் தான் மேன் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். இது வெறும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். இன்னும் நம்ம வெரிஃபை கேலி ஹாமில்டன் தியரமே போகல. கேலி ஹாமில்டன் தியரம்னா என்ன? டு ப்ரூவ் இந்த லாம்டான் இருக்க இடத்துலலாம் ஏ போட்டுடணும், ஏ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏ கியூபு மைனஸ் 11a ஸ்கொயர் மைனஸ் 4a ப்ளஸ் i இஸ் ஈக்குவல் டு 0. அந்த 1 வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதணும். அங்கே என்ன நம்பர் இருக்கும், 5ன்னு இருந்தால் 5i போட்டுக்கணும், 4 இருந்தால் 4i போடுவோம்ல, அந்த மாதிரி. இப்போ இந்த ஈக்குவேஷன் கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணணும் மேம். ஈக்குவல் டு 0 வருதான்னு பார்க்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஏ கியூப் கேல்குலேட் பண்ணணும். ஏ கியூப் டேரெக்டாக கேல்குலேட் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் கேல்குலேட் பண்ணலாம். ஏ ஸ்கொயருக்கு அப்புறம் ஏவோட மல்டிப்ளை பண்ணால் ஏ கியூப் வந்துடும். ஓகே, இந்த வெரிஃபிகேஷன் பார்ட் நீயா பண்ணிடுவியா இல்லை நம்ம பண்ணலாமா? இப்போ பண்ணலாம். எரேஸ் பண்ணிடலாமா? ஸோ இப்போ நம்ம ஃபோக்கஸ் என்ன, அந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன், ஐ மீன் இந்த ஈக்குவேஷனில் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணணும் மேன். ஸோ ஏ கியூப் நம்மகிட்ட ஏ இருக்கு, ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர், ஏன்ற மேட்ரிக்ஸு 1 2 3 2 4 5 3 5 6. அதே மேட்ரிக்ஸ் 1 2 3 2 4 5 3 5 6. ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏ ஸ்கொயர் தான் இப்போ கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை ரோ வைஸ் ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும், இதை காலம் வைஸ் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் எலமெண்ட் இன்ட்டு ஃபஸ்ட் எலமெண்ட்டு 1 1s are 1, 2 2s are 4, 3 3s are 9. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் எலமெண்ட் 1 2s are 2, 2 4s are 8, அதாவது செகண்ட் எலமெண்ட் இன்ட்டு செகண்ட் எலமெண்ட். இந்த தேர்ட் எலமெண்ட் இன்ட்டு தேர்ட் எலமெண்ட் 3 5s are 15. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோவும் லாஸ்ட் காலமும் 1 3s are 3, 2 5s are 10, 3 6s are 18. இதான் நம்பரை மாற்றிட போகிறேன் மேன். ஓகே, அடுத்து செகண்ட் ரோ மல்டிப்ளை பண்ணால் 2 1s are 2, 4 2s are 8, 5 3s are 15, 2 2s are 4, 4 4s are 16, 5 5s are 25. Next column 2 3s are 6. I mean calculator பண்ணிக்கலாம் இல்லையா? பண்ணுங்க, குயிக்காக கால்குலேட்டர் பண்ணி ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. 4 5s are 20. இப்படி பண்ணிட்டு இருந்தால் எக்ஸாமே முடிஞ்சிடும். லாஸ்ட் காலம் 4 5s are 20, 5 6 are 30. அடுத்து 3 1s are 3, 3 5s are 5 2s are 10, 6 3s are 18. Next the second column 3 2s are 6 plus 5 4s are 20, 6 5s are 30. Third column 3 3s are 9 plus 5 5s are 25 plus 6 6 are 36. என்ன மேன் வந்துச்சு? ஏ ஸ்கொயர். Yes, 14 25. இது கரெக்ட் மேன். 14 25 31, அடுத்து 25 45 56 31 56 70. இதுதான் ஏ ஸ்கொயர். உனக்கு இதே ஆன்சர் வந்துச்சா கால்குலேட்டரில்? ஒவ்வொரு வேல்யூவாக இன்புட் கொடுக்கணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் ரோ ஆன்சர் கரெக்டாக வந்துச்சா? பண்ண தெரியுதா கால்குலேட்டரில்? ஓகே, பண்ணு மேன். பண்ணி ஆன்சர் ஏ ஸ்கொயர் வருதான்னு பாரு மேன்.
அடுத்து ஏ கியூப் வந்து ஏ ஸ்கொயர் இன்டூ ஏ பண்ணலாம். ஏ ஸ்கொயர் நமக்கு ஆல்ரெடி இருக்கு. இந்த மேட்ரிக்ஸோட ஏவை மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஏ ஸ்கொயரோட ஏவை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? அதான் ஏ கியூப். ஸோ ஏ கியூபோட வேல்யூ which comes around 157, 283, 353, 283, 510, 636, 353, 636, 793. இதான் மேன் ஏ கியூப். இப்போ நம்மளோட ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏ கியூப் ஈக்குவேஷன் என்ன? ஏ கியூப் மைனஸ் 11a ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் 4a ப்ளஸ் ஐ ஈக்குவல் டு என்ன வருதுன்னு பார்க்கணும். ஏ கியூப் என்னது? இந்த மேட்ரிக்ஸ் 157, 283, 353, again 283, 510, 636, 353, 636, 793 minus 11 into a. ஏன்ற சாரி 11 into a ஸ்கொயர். a ஸ்கொயர் இங்கே தான் கால்குலேட் பண்ணமே. 14, 25, 31, 25, 45, 56, 31, 56, 70. அடுத்து மைனஸ் 4 into a. ஏன்ற மேட்ரிக்ஸ் அது 1, 2, 3, 2, 4, 5, 3, 5, 6 plus i. ஐங்கிறது 3/3 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் 1, 0, 0, 0, 1, 0, 0, 0, 1. இப்போ டைரக்டாக கேல்குலேட்டர்லேயே மல்டிப்ளை பண்ணுமே. 157, 11 into 14, 154. அப்போ 157 minus 154 minus 4 plus 1. அதான் ஃபர்ஸ்ட் எலமெண்ட். என்ன வந்துச்சு? ஃபர்ஸ்ட் எலமெண்ட் மட்டும் செக் பண்ணுவோம். 157 minus 154 minus 4 plus 1. இது minus 158. minus 158 இங்கே minus 1 plus 1 0 வருது மேன். ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 0. இல்லாட்டி சிம்பிளாக ஐடியா சொல்லவா? ஏ கியூப் கேல்குலேட் பண்ணிடலாம் கேல்குலேட்டரில். ஏ ஸ்கொயரும் நமக்கு தெரியும். இது டைரெக்டாக இந்த மாதிரி எழுதிட்டு கடைசியாக என்ன ஆன்சர் வரும்? ஆப்வியஸாக 0 வருதா? அங்கே வந்து மட்டும் சிம்பிளாக ஒரு 2 எலமெண்ட்டுக்கு வெரிஃபை பண்ணிவிட்டு 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0 போட்டுருங்க. ஓகே, எவாலுவேட் பண்ணும்போது இந்த வேல்யூஸ் ஏ ஸ்கொயர் ஏ கியூப் கரெக்டாக இருக்கான்னு மட்டும்தான் செக் பண்ணுவாங்க. ஓகே, ஏன்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக 0, 0, 0 வந்துடும். ஓகே ஓகேயா? இந்த சண்டே எப்படி ஊருக்கு வருவியா? ஓகே, அப்போ வந்து நம்ம கேல்குலேட்டரில் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஏ ஸ்கொயர் எப்படி கேல்குலேட் பண்ணுறது, ஏ கியூப் எப்படி கேல்குலேட் பண்ணுறது, கேல்குலேட்டர் எடுத்துட்டு வா. ஓகே சரி, இப்போ இந்த வெரிஃபிகேஷன் வரைக்கும் ஓகேயா? கேலி ஹாமில்டன் தேரம் வெரிஃபிகேஷன் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கேல்குலேட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுலேருந்து ஏவை சப்ஸ்டியூட் பண்ணி அந்த ஏ கியூப் ஏ ஸ்கொயர் மட்டும் தேவையான எலமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதில் சப்ஸ்டியூட் பண்ணி டோட்டலாக ஈக்குவல் டு 0. தட்ஸ் ஆல். ஓகே, அடுத்து செகண்ட் ஒன் என்னது? அந்த கொஷனில் ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். எழுதிட்டியா மேன்? அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே, செகண்ட் ஒன் ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும் மேன். ஏ இன்வெர்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது? இப்போ தான் நம்ம வெரிஃபை பண்ணோம் ஃப்ரெஷ்ஷாக. என்னது? ஏ கியூப் மைனஸ் 11a ஸ்கொயர் மைனஸ் 4a ப்ளஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு 0. கரெக்டாக? இதுலேருந்து ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். எப்படி?
come on pre multiply கரெக்டாக தப்பா சொல்லுது post multiply ஓகே யாரை post multiply பண்ணோம் a inverse அப்போ a cube into a inverse minus 11 a square into a inverse minus 4a into a inverse plus I into a inverse is equal to o into a inverse இது 0 கிடையாது o null matrix ஞாபகம் வச்சுக்கோ நான் போட்டா 0 மாதிரி வந்துருது and then a cube minus a cube into a inverse man a square இது minus 11a அடுத்து minus 4i plus I into a inverse தான் equal to null matrix 0 ஓகே இப்போ இது அப்படியே a inverse-க்கு ஈக்குவேட் பண்ணா மட்டும் போதும் ஸோ a inverse மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போவோம் ஸோ எல்லாத்தையும் கொண்டு போனால் என்ன ஆகும் மைனஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் 11a ப்ளஸ் 4i ஜஸ்ட் அந்த சைனுக்கு தகுந்த மாதிரி மட்டும் மாற்றி எழுதிக்கலாம் முன்ன பின்ன இல்லாட்டி மைனஸ் a ஸ்கொயர் கன்ஃபியூஸ் ஆக மாட்டோம்னா நோ ப்ராப்ளம் a ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் நமக்கு தெரியும் இல்லையா என்னது மைனஸ் எல்லாத்தோட மைனஸ் மல்டிப்ளை பண்ண வேண்டியதுதான் மைனஸ் 14 என்ன மேன் ஏ ஸ்கொயரு ஏன்னா முன்னாடி கால்குலேட் பண்ணதே இருக்கும் நம்ம புதுசாக கால்குலேட் பண்ண வேண்டியதில்லை ஏ ஸ்கொயர் என்ன வந்துச்சு ஆமாம் மேம் இந்த ஸ்டெப்ஸில் எழுதணும் மேம் மேட்ரிக்ஸ் இதை நம்ம கால்குலேட் பண்ணி தான் ஆகணும் கேலி ஹாமில்டன் தியரம் மாதிரி பவுண்ட் அடிக்க முடியாது ஏன்னா அது எல்லாத்தையுமே ஈக்குவேட் பண்ணால் 0 வந்துடும் இதுக்கு என்ன ஆன்சர் வரணுமோ அதுதான் நம்ம கொஸ்டினோட ஆன்சர் இதுக்கு ஆன்சர் 0லாம் வராது நம்ம தான் கால்குலேட் பண்ணணும் ஏ ஸ்கொயர் தான் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோமே அதுக்கே அதை இங்கே யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் அதை கூட மைனஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும் ஏன்னா மைனஸ் ஏ ஸ்கொயர் வருதுங்கனால ஸோ மைனஸ் 14 மைனஸ் 25 மைனஸ் 31 மைனஸ் 25 மைனஸ் 45 மைனஸ் 56 இல்லை குயிக்காக கால்குலேட்டரில் போட்டுடலாம் மேம் ஹேண்ட் கால்குலேஷன் தான் டைம் ஆகும் 70 ப்ளஸ் 11 இன்ட்டு ஏ 11 இன்ட்டு ஏவும் இப்போ தான் கால்குலேட் பண்ணோம் இல்லையா இல்லை 11 இன்ட்டு ஏ ஸ்கொயர் தான் கால்குலேட் பண்ணணும் 11 இன்ட்டு ஏன்னா இது அப்படியே 11 கூட மல்டிப்ளை பண்ணிவிடு 11 கூட மல்டிப்ளை பண்ணால் 11 22 33 இங்கே 22 44 கொஞ்சம் கன்சிஸ்டடாக இருக்குது இங்கே எழுதுறேன் minus 14 minus 25 minus 31 minus 25 minus 45 இந்த ஸ்டெப்ஸ் எழுதணும் மேம் minus 56 70 and then plus 11a 11 கூட a வை மல்டிப்ளை பண்ணால் அங்கே 11 22 33 22 44 55 33 55 66 சப்போஸ் மைனஸ் 11 இருந்துச்சுன்னா இது கூட அதே மாதிரி மைனஸ் மல்டிப்ளை பண்ணி வெளியே ப்ளஸ் போட்டுக்கலாம் ஓகே அப்புறம் மீதி என்ன 4i ஈஸி 400 040 004 இப்போ குவிக்காக கால்குலேட் எடுத்து கால்குலேட் பண்ணது பார்க்கலாம் மைனஸ் 14 ப்ளஸ் 11 ப்ளஸ் 4 என்ன வரும் 11 ப்ளஸ் 4 15 15 மைனஸ் 14 1 ஓகே அடுத்து அதே மாதிரி 22 இங்கே 0 தான் நோ ப்ராப்ளம் அப்போ மைனஸ் 25 ப்ளஸ் 22 மைனஸ் 3 ஈஸியாக வந்துடும் மைனஸ் 31 33 ப்ளஸ் 2 மைனஸ் 2 ப்ளஸ் 2 இங்கே மைனஸ் 25 22 மைனஸ் 3 மிடில் எலிமெண்ட் கேர்ஃபுல்லாக பண்ணணும் இங்கே மைனஸ் 45 ப்ளஸ் 44 அப்போ மைனஸ் 1 ப்ளஸ் 4 ப்ளஸ் 3 ஓகே அடுத்து மைனஸ் 56 55 மைனஸ் 1 மைனஸ் 31 33 அப்போ இங்கே பாசிட்டிவ் 2 56 55 மைனஸ் 1 70 66 4 ப்ளஸ் 4 8 ஜீரோவா இல்லை மேம் நான் தான் தப்பு 70 மைனஸ் 70 போகணும் இல்லையா 70 அப்போ ஓகே இங்கே 0 ஓகே அப்போ இதுதான் யாரு ஏ இன்வர்ஸ்
நம்ம கொஸ்டினை முடிச்சிட்டோமா இல்லையா? செகண்ட் சப்டிவிஷன் முடிச்சிட்டோம். ஏன் தான் கண்டுபிடிச்சிருக்கோம் மேன். அடுத்த தேர்ட் சப்டிவிஷன் என்ன? அந்த பின்ற மேட்ரிக்ஸ் பெரிய மேட்ரிக்ஸ் இருக்கா அதானே? சாரி, a பவர் 4 கால்குலேட் பண்ணும். இதை எரேஸ் பண்ணிடுவா. இதை எரேஸ் பண்ணிடுவா. ஓகே, ஓகே மேன். a பவர் 4 கண்டுபிடிக்கணும் மேன். அதுக்கு என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் क्वेश्चन. to find a power 4, இதுதான் நம்மளுடைய கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். இங்கே a கியூப் இருக்கு, a பவர் 4 வேணும். அப்போ என்ன மல்டிப்ளை பண்ணலாம்? போன வாட்டி a பவர் 8 இருந்துச்சு, நம்ம என்ன மல்டிப்ளை பண்ணோம்? a ஸ்கொயரோட a பவர் 6 மல்டிப்ளை பண்ணோம், ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி இங்கே a கியூப் இருக்கு, நமக்கு a பவர் 4 வேணும். அப்போ என்ன மல்டிப்ளை பண்ணலாம்? a பவர் 1. ஓகே, ப்ரீ மல்டிப்ளையா போஸ்ட் மல்டிப்ளையா? போஸ்ட் மல்டிப்ளை. போஸ்ட் மல்டிப்ளை a on both sides. ரெண்டு சைடும் மல்டிப்ளை பண்ண விட்டுறக்கூடாது. அப்போ a cube into a minus 11 a square into a minus 4a into a plus I into a is equal to o into a. இங்கே என்ன வரும்? a power 4 minus 11a cube minus 4a square plus I into a னா a தான் வரும், equal to 0. 0னா அந்த o நல் மேட்ரிக்ஸ். இப்போ a பவர் 4க்கு டைரெக்டாக ஈக்குவேட் பண்ணிடலாம். a பவர் 4 என்ன? மைனஸ் 11a கியூப் அந்த பக்கம் வச்சுன்னா ப்ளஸ் 11a கியூபு, இங்கே ப்ளஸ் 4a ஸ்கொயர் மைனஸ் a. இதை கேல்குலேட் பண்ணால் போதும் மேன். a கியூப் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக கேல்குலேட் பண்ணியிருக்கோம், கேல்வி ஹாமில்டன் தேரம் ஞாபகம் இருக்கா? 157 அதெல்லாம் வந்துச்சு அந்த மேட்ரிக்ஸ். அது கூட 11 மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதையும் கேல்குலேட்டரில் போட்டோம்னா ஈஸியாக வந்துடும். ஓகே, அடுத்து 4a ஸ்கொயர். a ஸ்கொயர் நம்ம இப்போ தான் யூஸ் பண்ணோம் இங்கே ஃப்ரெஷ்ஷாக. இங்கே இது வந்து மைனஸ் a ஸ்கொயர், மைனஸ் இல்லாமல் இந்த மேட்ரிக்ஸ். ஓகே, சால்வ் பண்ணுவோமா? அதை 11 இன்ட்டு a கியூப் என்னது? எரேஸ் பண்ணலாமா? ஓகே, சரி. இப்போ a பவர் 4 இஸ் ஈக்குவல் டு 11 இன்ட்டு a கியூப். a கியூப் எவ்வளோ மேன்? 157 வரும் தானே? இங்கே 157, 283, 353, 283 again, 510, 636, 353, 636, 793. அடுத்து 11a கியூப் எழுதியாச்சு. அடுத்து ப்ளஸ் 4 இன்ட்டு a ஸ்கொயர் மேன். a ஸ்கொயர் எவ்வளோ? 14, 25, 31, again 25, 45, 56, 31, 56, 70. ப்ளஸ் ப்ளஸ் இல்லை மைனஸ் ஏங்கிறது கிவன் மேட்ரிக்ஸ் 1 2 3 2 4 5. இது எப்படி மேன் கேல்குலேட் பண்ணுறது? நம்மக்கிட்ட தான் கேல்குலேட்டர் இருக்கே, டக்குன்னு போடு. 11 இன்ட்டு 157 ப்ளஸ் 4 இன்ட்டு 14 மைனஸ் 1. என்ன ஆன்சர் வந்துச்சு? 1782 வரணும் மேன். மைனஸ் 1 மேன்.
11 into 157 plus 4 into 14 என்ன வந்துச்சு 178 82. ஓகே, அதே மாதிரி அடுத்தது 11 into 283 plus 4 into 25 minus 2 3 to 11 4004 3 to 11 இது 5786 7215 4004 அதே 7215 8997. ஓகே, ஸோ 75% of the question சால்வ் பண்ணியாச்சு. ஓகே, erase பண்ணலாமா? Am I audible? Am I audible or not? கேக்குதா மேன்? கேக்குதா? ஓகே, erase பண்ணலாமா மேன்? ஓகே, அச்சா ஓகே. இப்போ லாஸ்ட் சப்டிவிஷன். ஸோ பீன்ற ஒரு மேட்ரிக்ஸ் டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பீன்ற மேட்ரிக்ஸ் என்ன? இது கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஜஸ்ட் யூஸ் ஆகணும் அப்படியே வச்சிருக்கேன். பீன்ற மேட்ரிக்ஸ் a⁴ 8 minus 11 a⁴ 7 minus 4 a⁴ 6 plus a⁴ 5 plus a⁴ 4 minus 11 a cube minus 3 a square plus 2a plus I. Okay, 11 a cube minus 3a square plus 2a plus I. ஓகே, சரி. இப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு a⁴ கேல்குலேட் பண்ணணும். a⁴ ஞாபகம் இருக்கா? போன வாட்டி பண்ணமே. இந்த ஈக்குவேஷனில் a⁴ மல்டிப்ளை பண்ணி ஈக்குவேட் பண்ணி a⁴ கேல்குலேட் பண்ணணும். ஒரு பெரிய ப்ராசஸ். a⁴ வேணும்னா இது கூட a⁴ மல்டிப்ளை பண்ணி அகைன் கேல்குலேட் பண்ணணும். a⁴ வேணும்னா இது கூட a கியூபை மல்டிப்ளை பண்ணி அகைன் கேல்குலேட் பண்ணணும். ஒவ்வொன்றுக்கும் இவ்வளோ பெருசாக போகுதா? இந்த மாதிரிலாம் போக முடியாது, நமக்கு டைம் இல்லை. ஸோ நம்ம இதை ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை வந்து என்ன பண்ணணும்? குவாட்ரடிக் ஈக்குவேஷனாக எழுதணும் மேம். எப்படி குவாட்ரடிக் ஈக்குவேஷனாக எழுதலாம் அப்படின்னா, இந்த நம்பர்ஸ்லாம் ஜஸ்ட் க்ளோஸாக வாட்ச் பண்ணேன். இந்த நம்பர்ஸ்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? -11 -4 a⁴ ஸோ இதை மட்டும் ஒரு குரூப்பாக எடுப்போம். இதை ஒரு குரூப்பாக எடுத்தால் என்ன வரும்?
இதில் ஏதோ ஒன்று மட்டும் ஆடாக இருக்குது. இந்த a பவர் 5 வெளியே எடுத்துடலாம். a பவர் 5 வெளியே எடுத்துட்டா மீதி இங்கே என்ன இருக்கும்? a கியூப் மைனஸ் 11a ஸ்கொயர். அதாவது 7லேருந்து 5 போயிடுச்சு. அப்போ 11a ஸ்கொயர் மைனஸ் 4 a பவர் 6. அதில் 5 போயிடுச்சுன்னா a மட்டும் இருக்கும். a பவர் 5 மொத்தமாக வெளியே போயிடுச்சுன்னா அங்கே i இருக்கும். வழக்கமாக 1 கூட நம்பர் இருந்துச்சுன்னா இது மேட்ரிக்ஸுங்கிறதுனால i போடுறோம். சரியா? இது எக்ஸாக்டாக இந்த ஈக்குவேஷன் தானே. அதே மாதிரி இந்த மீதி இருக்க நம்பர்ஸ் எல்லாம் வச்சு இந்த ஈக்குவேஷன் கொண்டு வர முடியுமான்னு ட்ரை பண்ணணும். செக் பண்ணுவோம். a பவர் 4 அதுலேருந்து நம்ம ஒரு ஏவை மட்டும் வெளியே எடுத்தால் போதும். a கியூப் வந்துடும். 11a கியூப் அப்போ 11a ஸ்கொயர் வந்துடும். 11a ஸ்கொயர் வந்துடும். அடுத்து 3a இருக்கா? 3a ஸ்கொயர். ஆனால் இந்த இடத்துல நமக்கு 4a வரணும் மேம். அப்போ இங்கே 4a ஸ்கொயர்னு இருந்துச்சுன்னா தான் நம்ம அதுலேருந்து ஏவை வெளியே எடுக்கும்போது மாற்றி வரும். ஸோ அதுக்காக அந்த இடத்துல மட்டும் சின்னதாக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு 1 மோர் ஸ்டெப் எழுதிக்கிறேன். இல்லாட்டி டேரெக்டாக ஒரே ஸ்டெப்பில் எழுதலாம். ஆனால் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் ஒரு ஸ்டெப் அதிகமாக எழுதிக்கிறேன். ஸோ a பவர் 4 மைனஸ் 11a கியூபு மைனஸ் 3a ஸ்கொயர்னு இருக்கு இல்லையா? இந்த இடத்துல மைனஸ் 4a ஸ்கொயர்னு வரணும். ஏன்னா அப்போ தான் இந்த ஈக்குவேஷன் மேட்ச் பண்ண முடியும். ஸோ அதனால் ஒரு மைனஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல மீதியெல்லாம் அப்படியே தான் இருக்கும். ப்ளஸ் 2a ப்ளஸ் i. ஓகே, இப்போ இந்த 2a இந்த 4a வர்றதுக்கு மேட்ச் பண்ணிட்டோமா? இந்த இடத்துல i வரணும். நமக்கு இங்கே என்ன இருக்குது? 2a இருக்கா? 2aலேருந்து a எடுத்துட்டா 2 தான் வரும். 2iன்னு வரும். ஆனால் நமக்கு i வேணும். அதனால் இந்த 2a இருக்கு இல்லையா? அந்த 2aவையுமே a ப்ளஸ் ஐன்னு எழுதிக்கலாம். ஓகே, இப்போ இதில் பாருங்க a பவர் 5 இன்ட்டு இதோட வேல்யூ என்ன? a கியூப் மைனஸ் 11a ஸ்கொயர் மைனஸ் 4a ப்ளஸ் i 0. ஸோ a பவர் 5 இன்ட்டு 0 ப்ளஸ் இதுலேருந்து ஏவை வெளியே எடுக்க போகிறோம். ஏவை வெளியே எடுத்தால் என்ன வரும்? நான் செலக்ட் பண்ணுற டேர்ம்ஸ்லேருந்து மட்டும்தான் ஏவை வெளியே எடுக்கணும். ஸோ இதுலேருந்து ஏவை வெளியே எடுத்துட்டா a கியூப். இதுலேருந்து ஏவை வெளியே எடுத்துட்டா மைனஸ் 11a ஸ்கொயர். ஸோ இப்போ தான் அதை அட்ஜஸ்ட் பண்ணோம் இல்லையா? இது வந்து மைனஸ் 4a ஸ்கொயர்னு இருக்கும். அதுலேருந்து ஏவை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா மைனஸ் 4a. கரெக்டாக? ஸோ இந்த டேர்ம் எடுத்தாச்சு, இந்த டேர்ம் எடுத்தாச்சு, இந்த டேர்ம் எடுத்தாச்சு. இப்போ நமக்கு இது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக போட்டது. இங்கே மைனஸ் 4a ஸ்கொயர் வரணுங்கிறதுக்காக போட்டது. அதனால் இவனை தூக்கி கடைசியாக எழுதிக்கலாம். ஓகே, இதையும் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக போட்டோம். எப்படி? இந்த இடத்துல i வரணுங்கிறதுக்காக. ஸோ அப்போ இதை மட்டும் நம்ம இன்க்ளூட் பண்ணி இதிலேருந்து ஏவை வெளியே எடுத்துடலாம். ஏவை வெளியே எடுத்தால் இங்கே என்ன வரும்? ப்ளஸ் i. மீதி இருக்கிறது யார்? ப்ளஸ் a ப்ளஸ் i. ஓகே, இந்த ஸ்டெப்ஸ் டவுட் இருக்கா? என்ன மேம்? ஒவ்வொரு சமுக்கும் மாறும். நம்ம இதை மேட்ச் பண்ணுற மாதிரி எழுதணும் மேம். அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல இந்த நம்பர்ஸ்லாம் இருக்குது. சப்போஸ் இங்கே 11 இல்லைன்னா என்ன பண்ணியிருப்போம்? 11 வர்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணியிருப்போம். அவ்வளோதான். இல்லாட்டி நீ இப்படி யோசிச்சு பாருங்க. a பவர் 8 தனியாக கால்குலேட் பண்ணணும், a பவர் 7 தனியாக கால்குலேட் பண்ணணும், a பவர் 6 தனியாக கால்குலேட் பண்ணணும். அது எங்கேயோ சென்னை பக்கம் போகுதா லென்த்தா? அதனால் ஜஸ்ட் இந்த ஈக்குவேஷன் வர்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும். இல்லை டேரெக்டாக காமனாக எடுக்கும்போது வந்துருச்சு. ஆனால் இதில் காமனாக எடுக்கும்போது அப்படி வரல. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, சரி. இப்போ மீதி எல்லாம் ஓகே. இதோட வேல்யூ என்னது? 0. a பவர் 5 இன்ட்டு 0 0 ப்ளஸ் இதோட வேல்யூ 0. மீதி a ஸ்கொயர் ப்ளஸ் a ப்ளஸ் i மேன். இதை எதுவும் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அவ்வளோதான். ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் a ப்ளஸ் i இதுதான் நமக்கான b. ஓகே, ரெப்ரசன்ட் b as the quadratic equation. எழுதியாச்சு. இன்னும் அந்த கொஸ்டின் முடியல. மீண்டுமா? எக்ஸாம்பிள் 2 எங்கே போச்சு? b எழுதியாச்சா? இப்போ இந்த b-ஐ கால்குலேட் பண்ணணும். எப்படி கால்குலேட் பண்ணணும்? நமக்கு a ஸ்கொயர் தெரியும். a ஸ்கொயர் என்னது? 14. மனப்பாடமே ஆயிடுச்சு மேம். 14 25 36 அதானே?
31 அடுத்து இங்கே 25 வந்துச்சு. 45 46 36 56 அடுத்து 21 56 70 ப்ளஸ் ஏன்ற மேட்ரிக்ஸ் நம்ம மேட்ரிக்ஸ் தான். 1 2 3 2 4 5 3 5 6 ப்ளஸ் ஐ ஈஸி 1 0 0 எது மேன் 31 இதுவா இது 31 ஸோ 0 1 0 0 0 1 ஜஸ்ட் ஆட் பண்ணிட வேண்டியதுதான் மேன். 14 + 1 + 1 16 25 + 2 27 27 + 0 31 + 3 34 + 0 and then 25 + 2 27 + 0 27 45 + 4 49 இங்கே ஒரு +1 விட்டுறக்கூடாது 50 then 56 + 5 61 இங்கே 0 தான் நோ ப்ராப்ளம். 31 + 3 34 + 0 again 34 56 + 5 61 again 61 தான். 70 + 6 76 77 அவ்வளோதான். இதுதான் பீன்ற மேட்ரிக்ஸ். ஓகே தட்ஸ் ஆல். ஸோ ஓவராலாக கேலி ஹாமில்டன் தியரமோட ஐடியா இதுதான். என்ன மேட்ரிக்ஸ் கொடுத்தாலும் இதுதான் ப்ரொசீஜர், என்ன பவர் கொடுத்தாலும் இதுதான் ப்ரொசீஜர். இதை மெமரைஸ்லாம் பண்ண முடியாது, ஜஸ்ட் இந்த ஐடியாவை மட்டும் புரிச்சுக்கோ. ஓகே, எனி டவுட்ஸ்?